வணக்கம். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா அவர் ஜனாதிபதி ஆன அப்புறம் தன்னுடைய மெய்காப்பாளர்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. அங்கே போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடாம பக்கத்து டேபிளில் ஒருத்தரை பார்க்குறாங்க. உடனே நெல்சன் மண்டேலா சொல்கிறாங்க, அவரை கூப்பிடுங்க, அவரே இங்கே வந்து உட்கார்ந்து சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மெய்காப்பாளர்கள் போய் அந்த நபரையும் கூப்பிட்டு அவங்க நெல்சன் மண்டேலா அவங்க டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட வைக்கிறாங்க. நெல்சன் மண்டேலா எதுவுமே பேசலை, வந்து உட்கார்ந்தவரே எதுவும் பேசலை. ஆனால் அவருக்கு வேர்த்து ஊற்றுது, கையெல்லாம் நடுங்குது, படப்படப்பாகுது, அவர் ஒழுங்காக சாப்பிட முடியல. ஆனால் நெல்சன் மண்டேலா அமைதியாக சாப்பிட்டு கிளம்பி வந்துடுறாரு. அப்போது நெல்சன் மண்டேலாவோட மெய்காப்பாளர் அவங்ககிட்ட கேட்குறாரு, ஐயா அவருக்கு எதுவும் வியாதியா, அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் சாப்பிடாம ரொம்ப நடுங்கினாரே, ரொம்ப அவருக்கு வேர்வையெல்லாம் வந்துச்சு, பதட்டமாக இருந்தார், அவர் நோயாளியா அப்படின்னு கேட்டாங்க. நெல்சன் மண்டேலா அமைதியாக சொன்னார், அப்படிலாம் இல்லை, அவர் ஒரு சிறை காவல்துறை அதிகாரி. நான் தனிமை சிறையில் இருக்கும்போது இவர் தான் எனக்கு காவலாளியாக இருந்தார். என்னை ரொம்ப அடித்து சித்திரவதை பண்ணுவார், நான் அழுவேன். பல நேரங்களில் எனக்கு தாகமாக இருக்கும், ஐயா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்டால் என் தலையிலேயே அவர் சிறுநீர் கழிப்பார். இப்படி பலமுறை அவர் பண்ணியிருக்கிறாரு. நான் இன்றைக்கி ஜனாதிபதி, அவரை சாப்பிட அழைச்ச உடனே நான் அவரை ஏதாவது பழி வாங்கிடுவேணும்னு நினச்சி அவர் பயந்து அந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. நெல்சன் மண்டேலாவுக்கு பழி வாங்குதல் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமாங்க, இதை விட ஒரு சிறந்த பழி வாங்குதல் அந்த அதிகாரிக்கு கிடைத்திருக்காது. நாம் நினைப்போம் சிலரை பழி வாங்கணுன்னா அவங்கள வேகமாக திட்டிடலாம், அடிச்சிடலாம், வெட்டிடலாம், அப்படிலாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமாங்க, அன்பை விட பிறரை பழிவாங்கும் கூர்மையான ஆயுதம் வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி உங்கள் சூழல், நீங்கள் பலர் உங்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம், வெட்கப்படுத்தியிருக்கலாம், அவமானப்படுத்தியிருக்கலாம். கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களுடைய காலமும் வரும். அன்று நீங்கள் யாரையும் பழிவாங்க தேவையில்லை, அன்பை செலுத்தினாலே போதும். ஆம், அன்பை விட சிறந்த ஆயுதம் இங்கே எதுவும் இல்லை. நன்றி.